Hi friends, welcome to my channel. இன்னைக்கு 12th Maths applications of differential calculus example 7.33 தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா evaluate limit x tends to 1 x square minus 3x plus 2 divide x square minus 4x plus 3 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. First என்ன பண்ண போறோம்னா x is equal to 1 ன்னு சொல்லி இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப இது வந்து என்னது 1 minus 3 plus 2. அப்ப 3 minus 3 என்னது 0. அடுத்து கீழ வந்து 1 square னா 1 minus 4 plus 3 ன்னு வரும். அப்ப 4 minus 4 0. சரிங்களா? அப்ப இது வந்து என்னன்னா 0 by 0 அப்படினு சொல்லிட்டு வந்திருக்கு. சரிங்களா? இந்த 0 by 0 னா indeterminate form. சரிங்களா? 0 by 0 form அப்படினா indeterminate form. இது அப்புறம் வந்து numerator denominator இந்த மாதிரி இருந்துச்சுனா fraction numerator denominator இருந்தாலே இத fraction தான சொல்லுவோம். இந்த fractionலயும் 0 by 0 ஃபார்ம்லயும் இருந்துச்சுனா நம்ம ரோபிதால் ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அதே என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா numerator தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணனும், denominator தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்ப limit x tends to 1 இப்ப numerator differentiate பண்ணா x squared அப்ப x squared differentiate பண்ணா 2x minus x differentiate பண்ணா 1 அப்ப minus 3 இங்க x term இல்லாதனால 0 ஆயிரும் தேவையில்ல. கீழ வந்து அதே மாதிரி தான் 2x minus 4 இப்ப x இதுல சாரி x க்கு பதிலா 1 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப 2 into 1 2 minus 3 minus 1 கீழ அதே மாதிரி 2 into 1 2 minus 4 minus 2 அப்ப ஆன்சர் வந்து என்னது 1 by 2 அவ்வளவுதான் இந்த சம் கண்டுபிடிச்சிட்டோம்.